மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொங்கல் திருநாள். ஸோ இந்த திருநாள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், செழுமையாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது ஆண்டவங்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கங்க. ஸோ இன்னைக்கு அகஸ்தியர் பாபு ஐயாவிடம் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்க போகிறோம், எப்படி இருக்க போகுது, உலகமே ஒரு பதட்ட நிலையில் இருக்குது, போர் புரியும் அபாயங்கள்லாம் இருக்கா, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போதா, ஈரான், அதுக்கப்புறம் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, இந்த பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் யார் எந்த மாதிரி வரப்போகிறாங்க, விவசாயங்கள் இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த ராசிக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளோட இன்னைக்கு அகஸ்தியர் பாபு ஐயாவோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். உங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் உங்கள் ஏஎன்சி ஜுவல்லரி மடிப்பாக்கம், பாரம்பரியமான கடை. இந்த தங்கவலி மடமுடன் ஏறப்போது இன்னும் கொஞ்சம் ஏறி அதுக்கு ஒரு தான் இறங்கும். ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த முஸ்லீம் கண்ட்ரியில் பிரச்சனை நம்ம சொன்னோம், அதே மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. இன்னும் அந்த கண்ட்ரியில் பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அதுக்கான வழிமுறைகள் பண்ண போகிறாங்க. அது ஒரு பிரச்சனையை உருவாகி அதுலேருந்து இன்னொன்று ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அமெரிக்காவோட பிரச்சனை அதிகமாகவும் அவனோட குழப்பங்கள் அதிகமாக பண்ண போகிறாங்க. அதனால சில எக்கனாமிக் ரொம்ப பெரிய எழுச்சியை ஏற்பட போகுது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மக்கள் பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும். அது இல்லாமல் பயங்கரமான இது ஏறிடும். உங்களுக்கு ரேட்டு இது வரைக்கும் இல்லாத ரேட்லாம் ஏறிடும். அரிசி, பருப்பு, சில விலைகள்லாம் விலை பார்க்காத அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் டாலர் மதிப்பு இன்னும் அதிகமாகிடும். இதை தவிர்த்து இன்னொன்று நாடு சண்டை ஆகிடும். அதில் ஒரு பிரச்சனை ஆகிடும். தமிழ்நாட்டோட அரசியல் வழியில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். திரும்ப கூட்டணிகள் வேறு வேறு அமைப்பாக மாறும். ஒரு பள்ளி மாணவியோட பிரச்சனை ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு நடிகையோட பேச்சோட வார்த்தைகள் சில குழப்பத்தை ஏற்படுத்தும். திரும்ப அந்த வார்த்தைகள் பிரச்சனையாகும். எதிர்பார்க்காத பேச்சுகள் மூலம் உலக நாடுகளே குழப்பமாகும். அது மூலிமா உலக நாட்டில் இருக்க அவங்க வார்த்தைகளோட பிரச்சனையே அந்த பேச்சினாலேயே பிரச்சனையாகினே போகும். ஒரு ஆலயம் ஒன்று பிரச்சனையாக போகுது. இது வரைக்கும் பார்க்காத வெயில் பார்க்க போகிறாங்க. ரொம்ப குளிர பார்த்துட்டோம், வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மந்த் எண்ட்லேருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். வெயில்னால சில பிரச்சனைகள் ஏற்படும், சில நோய்கள் உருவாகிறதையும் பார்க்க போகிறோம். அது தவிர்த்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ஆந்திரா, கர்நாடகாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் ஒரு மந்திரிக்கு ஒரு பிரச்சனை ஆக போகுது. அங்கேயும் ஒரு நடிகர் பிரச்சனையாவார். ஆந்திராவில் ஒரு சின்ன மலை அது சரிஞ்சிடும். சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்தில் வெடிக்க போகுது. அமெரிக்கா சில பிரச்சனை கொடுக்கும். அமெரிக்காவில் ஒரு எல்லை பதற்றமும் வரும். அதோட பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. இந்த ரஷ்ய அதிபர் பிரச்சனையாவார். அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். 2 முஸ்லீம் நாடுக்கும் பிரச்சனை ஏற்படும். பெரிய பூகம்பம் பிரச்சனையாக போகுது. இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த பிரச்சனைனால பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இல்லை ஜப்பான், இந்த ஜப்பானுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சில நெய்பர் கண்ட்ரீஸில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுத்த பார்க்க போகிறோம். 2 இடத்துல பெரிய பிரச்சனை, 2 இடத்துல எர்த்குவேக் ஒரே டைமில் அட்டாக் ஆகும். 2 கண்ட்ரியிலும் போர் தொடங்கிடும். 2 கண்ட்ரியிலும் எதிர்பார்க்காத சண்டைகள் மக்கள் எதிர்பார்க்காத இறப்புகள் அதிகமாகிறத பார்க்க போகிறோம். இந்த வருஷம் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து டைம் இந்த உலகத்துக்கு சரி கிடையாது. மார்ச் மாதம் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட நிலைமையில் இருப்பாங்க. டெல்லியில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கவர் அவர் திடீர்னு கைதாவார். எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும். சென்னை கடலூர் ஒரு பகுதி ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் 2 கடலும் உள்வாங்கும். 23ஆம் தேதி மிகப்பெரிய மழை இருக்குது. 2 நாள் மழை இருக்குது. இதெல்லாம் மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் நார்த்தில் மிகப்பெரிய மழைகள் ஸ்டார்ட் ஆகிடும். வெப்பசலனம் உருவாகி நோய் அதிகமாகும். ஒரு புதையண்ட பொருள், மிக அரிய பொருள் நமக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் பூமியிலேருந்து அது எதிர்பார்க்காத ஒரு இதனால கிடைக்க போகுது. அமெரிக்காவோட அதிபர் வீட்டோட முன்னாடி நின்று பலரும் போராடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இந்தியாவுக்கு அந்த வரி இருக்குது. அந்த வரினால் தள்ளாடிடுவாங்க. இப்போ வரைக்கும் மிகப்பெரிய பதட்ட நிலைமைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் விடுபடும். குரு போய் மாறுறப்போ எல்லா மாற்றமும் நடக்கும். கன்னியாகுமரி அதுலேருந்து நடுக்கடல் நேராக உள்ளே போன அப்புறம் அங்கே ஒரு எரிமலை இருக்குது. அந்த எரிமலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீறிட்டு வெளியே வரத்துக்கு அது ஒரு கண்ட்ரியை சார்ந்திருக்கும். அந்த நிலைமையில் வரும். அது மூலிமா பிரச்சனைகள் 2 காடுகள் சடனாக பற்றிக்கும். ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா நெருப்பு பிளம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அது ஒரு கிரகத்தை சுற்றிட்டு போகிறதே நம்ம பார்க்க போகிறோம்.
ஒரு நாட்டில் முக்கிய அதிபர் அவர் வந்து சுட்டு வீழ்த்துருவாங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த நடக்க போகுது. இன்னும் நிறைய இருக்குது. இது அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். சார் நிறைய பதிவுகள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். எங்கெங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுன்னு. சார் இப்போ தை திருநாள் பிறந்து எப்படி இருக்கு போகுது சார்? இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து அது 30 ரூபா 60 ரூபா 70 ரூபா இருந்தது, இன்றைக்கி 310 ரூபா வரையும் போயிடுச்சு. நீங்கள் கடந்த பதிவுகளில் ஒரு 450 ரூபா வரையும் வரும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. கோல்டு நியர்பை 15,000 வரும்னு சொன்னீங்க. ஸோ அதை தாண்டி நெருங்கிட்டு இருக்கு, வந்துடும். வெள்ளி 400 ரூபாலாம் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 325 உள்ள கிராஸ் ஆகிடும். அது கூட கொஞ்சம் இறங்கும், திரும்பி ஏறிடும். ஆனால் கோல்டு 15,000 கண்டிப்பாக 16,500 கூட வரலாம். ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் வந்து தொடர்ந்து வந்து பல நாடுகள் பல சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த தங்கம் வெள்ளி மட்டும் ஏன் சார் கடும் உயர்வு சந்திச்சுட்டு இருக்கு? ஒரு நாட்டோட பொருளாதாரம் ஏறத்துக்கும் அது இறங்கிறதுக்கும் ஒரே வழி தங்கம் தான். தங்கத்தை எவ்வளோ ஸ்டோர் பண்ணோம், ஒரு ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இது ஏறுது. டிமாண்ட் வாங்கி வச்சுருக்காங்க, அதனால தான் டிமாண்ட் ஆகுது. அது டிமாண்டில் ஸ்டோர் ஆகினே இருக்க சொல்ல ஏறதான் செய்யும், வேறு வழி கிடையாது. அதுக்கான இதுதான் நடந்துது சார். அதே மாதிரி வந்து இப்போ இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டாங்க, வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதிகமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ காப்பர், அப்புறம் அலுமினியம், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் சரி எல்லாமே விலை உயர்வு வந்து நோக்கி தான் போயிட்டுருக்கு சார். இதனுடைய உச்சம் வந்து எங்கே இருக்கும் சார்? கோல்டு 20,000 தொடும் இப்போ இல்லை, ஃப்யூச்சரில். இது வெள்ளி வந்து 500 ரூபாய்க்கு வந்துடும். 500 ரூபா சாலிடாக வந்துடும் இப்போ இல்லை, ஃப்யூச்சரில். சார் இப்போ இந்த தொடர்ந்து இந்த அமெரிக்கா கொடுக்கக்கூடிய வரினால் இந்த மாதிரி பிரச்சனை, அப்புறம் சீனா வந்து தொடர்ந்து தங்கத்தை வாங்குறதா இருக்கும், ரஷ்யா தொடர்ந்து போர் புரியறதுனாலையும் இதனால் இந்த நிலவரங்கள் நிலவராது சார். ஒரு பொருளாதார வீச்சு, ஒரு நாட்டோட வீச்சு, ஒரு நாட்டோட வளர்ச்சி. அமெரிக்காவோட வளர்ச்சி பருப்பு டாலர் ஏறுது, ஒரு வீழ்ச்சி ஆக்க சொல்ல வழி வருது. அது மூலிமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து டிமாண்ட் ஆகுது. இந்த டிமாண்டுக்கு தான் இந்த பிரச்சனை. குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க, அடிபட்டிருக்காங்க. அதுக்கான சூழல் இன்னும் 6 மாதம் அது மறந்துடுங்க. போட்டவங்க அப்படியே இருக்கட்டும், அப்புறம் வழி வரப்போ வெயிட் பண்ண. சார் இப்போ தை பிறந்திருக்கு. ஸோ நமக்கு மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு உழவர் திருநாளாக அமையணும். அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் வளர்ச்சி? இந்த வருஷம் நல்லா இருக்கும். இப்போ குறிப்பாக என்னென்ன தானிய வகைகள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும்? பச்சை பயிறு, மக்காசோளம், கம்பு, கேழ்வரகுலாம் நல்லாயிருக்கும். அதே மத்தியில் கோஸு, உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர், முள்ளங்கி, அது இல்லாமல் பீன்ஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிடும் சார். அப்புறம் வந்து இப்போ நிறைய இந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் வந்து எந்த பொருள் வந்து நிறைய போகும் சார்? காய்கறிகள் டிமாண்ட் ஆகும். நிறைய காய்கறிகள் படங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ உலக அழிவு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய நெட்டிசன்கள்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தில் நிறைய பேர் நாடி போயிட்டுருக்காங்க. இதனுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் சார்? அடுத்த மூவ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் வரைக்கும் மக்கள் ஆர்ப்பாட்டமாக இருப்பாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் நல்லா ஆகணும். அவங்கள காப்பாற்றணும் தான் நம்மளோட வேறு சார். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த 2026 இந்த வருடம் வந்து சடன் இன்சிடென்ட் இருக்கும், திடீர்னு எதிர்பார்க்காத பதற்றங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் சுமூகமாக இருக்கும் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு சடன் அதிபர்லாம் இது பண்ணுவான்னு ஒரு கடந்த 3 பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அந்த நெபலான் அவர் அந்த இவரையும் வெனிசுலாலேருந்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் சில பகுதிகளில் வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது சார். இப்போ ஈரானில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எப்படி போய் முடியும் சார்? இந்த பிரச்சனையாக்கி அப்புறம் சுகமாகிடுவாங்க. இப்போ ஈரான், அப்புறம் ரஷ்யா, யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து சைனா சார், பெரிய போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? போர் சலனங்களை உருவாக்கிடுவாங்க, வந்து அடங்கிடும், சடனாக அடங்கிடும். ஏன்னா இப்போ எல்லாம் 3rd வேர்ல்டு வாருக்கான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. அது ஒரு ஆரம்ப நிலவை வேட வேணாம். 2026 மீண்டும் வந்து ஒரு பேண்டமிக் டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்?
நோயால் கிடையாது, போர் பதட்டங்கள் வந்து ஒரு குழப்பமாகி ஆகும், ஆனால் பெருசாகிடும். அதுக்கான இதுதான் சார். அதே மாதிரி எலெக்ஷன் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், ஏப்ரலில் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு சூழல் பரபரப்பாக இருக்குது. எந்த கட்சிக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கும் சார்? கொஞ்சம் ஒரு 10 நாள் பாருங்க, ஃபுல் வீடியோவும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும், இங்கே இருக்கவங்க அங்கே போவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும்னு நீங்கள். அதே மாதிரி தமிழகத்துக்கு மோடி வரார், அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் தைத்திருநாள் கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் பராசக்தின்ற படம் வருது, அந்த படத்தோட குழு வந்து மோடியோட ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஒரு அரசியல் குழப்பமாக போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும் சார்? பிஜேபியோட கால் பதிவு வருது, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைமைகள் ஏற்பட போகுது. சார், இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஜய் கொஞ்சம் லைட்டாக மெல்ல எழுந்து வந்தார். மீண்டும் வந்து சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் முடங்கிட்டார். அவ்வளோதான், டிவிக்கே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்ட நிலை அந்த தொண்டர்களுக்கு மத்தியில் நிலவுது. மக்கள் மத்தியிலையும் வந்து அவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் தொடர்ந்து அவருக்கு வருது. அவ்வளோதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எப்படி இருக்கும் சார்? வழி பண்ணி இதுக்கு மேலே வெற்றி வாய்ப்பை வந்து வெற்றியை தேடுவார். வெற்றி பயங்கரமாக இருக்குது. நிறைய இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா சார்? பழைய கட்சி தான் இருந்தாலும் அந்த கட்சிகள்லாம் ஒன்று திறந்து டிவிகேல போய் ஜாயின் பண்ணுறாங்களா? ஒரு 2 கட்சி அதுக்கு வரும், மீடியெல்லாம் இங்கே வந்துடும் ஆளுங்க, அது எதிர்கட்சி. சார், அதே மாதிரி ராசி பிரகாரம் வந்து கடகராசி கடகலக்கணம் அப்படின்னும் போது விஜய் அவர்கள் வந்து அந்த இது சேர்ந்தவராக இருக்கார். மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டு அப்படின்றாங்க, உண்மையா? 100% உண்டு சார். 2026 ராசி பலனுக்கு இந்தந்த ராசிகள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்குன்னா எந்த ராசி சார்? சிம்பம், கன்னி, மிதுனம் அதே நேரத்தில் வச்சுக்க 4 டாப் ஆகிடும். அதே நேரத்தில் மீனம், மேஷம், தனுசு ரொம்ப கேர்ஃபுல்லாக, பர்டிகுலர் அந்த 1 மந்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மற்ற ராசிகர்களும் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும். நடுத்தரம் சார். அதே மாதிரி பூசம் வரப்போகுது. இந்த தைப்பூசத்துக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு மக்கள்கிட்ட வந்து நாளுக்கு நாள் முருகர் பக்தி வந்து அளவு கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த தைத்திருநாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? தைப்பூசத்தில் விரதம் வழி இருந்தாலும் மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது நல்லது. அதுதான் ராமலிங்கடிகளார் பூச நட்சத்திரத்தில் நான் உருவாக்கின ஜோதி, நான் உருவாக்கக்கூடிய இந்த அடுப்பு அணையா அடுப்புன்னு சொல்கிறார். அதனால் உணவு தானமாக பண்ணுங்க, அதான் நல்லது. சூப்பர் சார். ஏன்னா தைப்பூசம்னாவே பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இங்கே தமிழகத்தில் இல்லாமல் மலேசியா இந்த மாதிரி பல நாடுகளில் முருகருக்கு நாளுக்கு நாள் வந்து பக்தி, அதே மாதிரி பக்தர்களும் அதிகம் சார். இப்போ முருகரை வழிபடணும்னா தைத்திருநாளில் எப்படி வந்து வழிபட்டால் தைப்பூசத்துக்கு அவருடைய முழு பலன்கள் கிடைக்கும் சார்? தைப்பூசத்துக்கு 3 நாள் முன்னாடியே விரதானுங்க, அதுக்கு செயல் பண்ணுங்க, இறையோட தொண்டு பாடுங்க, அவர் துதித்து பாடுங்க. அந்த பாடினாவே முருகர் கனவுல வரதை நம்ம பார்க்கலாம். சார், இப்போ எந்தெந்த பகுதிகள் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சவுத் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய யூரோப், இதில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது, ரொம்ப கவனமாக இருக்கும் சார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நடக்கும் சார்? ரெண்டுமே பெரிய அச்சீவ்மெண்ட், ரெண்டுமே பெண்கள் வின் பண்ணிடுவாங்க. 2026 வந்து இந்தியாவுக்கு கிரிக்கெட் வந்து எந்த அளவுக்கு போகும் சார்? நல்ல வலுவாக இருப்பாங்க. கண்டிப்பாக சார். நிறைய கேள்விகள் இருந்தாலும் வந்து நேயர்கள் கேள்விக்கு அடுத்த பதிவில் வந்து நிறைய விஷயங்களோட சந்திப்போம் சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம் சார். வணக்கம். 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 நேயர்களும் கோடான கொடியரசிலும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்புற்று வாழணும் எல்லாரும்.